உனக்கு ஒரு இரு வெயிட் நீ பண்ணு. அழுதுனே இருறாடே அப்பா. சாமி நம்ம இத பேசுறது இப்ப புரியாது சந்திரா. டேய் இல்லடா, இங்க யாருமே அனிருத் நல்லா போடுறது இல்லலாம் சொல்லலடா. ஆனா நீ இவன திட்டுற பாத்தியா? அதான் டேய் நான் காண்டாகுது. இல்லடா முதல்ல இந்த டாபிக் எப்படி வந்துச்சு எல்லாரும் பாத்தியா? அனிருத் வந்து தேவாரம் நல்லாதான் நான் அனிருத் நல்லாதான் போடுறேன். அவன் என்ன இல்லடா. சொல்றான்? அவன் இப்ப சொன்னது கூட அதான். அனிருத் பீக்ல இருக்கான். நல்லாதான் போடுறான். அப்படின்னு சொல்றான். நீ வந்து டேய் இவனை திட்டினுங்கிற நல்லா உட்காந்து. நல்லா போடுறானா அஜித் ஃபேன் ஒத்து மாதிரி போங்கடா. பண்ணாதடா. இல்ல இல்ல அலெக்ஸ் இரு அஜித் இரு. ஃபேன்ஸ் மாதிரி பண்ணாதடா டேய். இல்லடா நீங்க பண்ற வேலை எப்படிதுமாக்குது? ஃபியூச்சர்ல எவனோ வந்துட்டு இந்த லியோ பாட்டு, மாஸ்டர் பாட்டு, விக்ரம் பாட்டுலாம் எவனும் கேட்க மாட்டான். அதெல்லாம் இல்லடா, எல்லாம் கேட்பானுங்க. டேய் சும்மா எலைட்டு அட போட்டு பாவி, கூடாது. இவனுக்கு இன்னும் புரியலடா விட்றா. அவன் நல்லா தான்டா போடுறான். அவன் போடுறானே ஒன்றே சொல்லலாம். ஒன்னலடா இரு. இப்ப இளையராஜா போட்டதை ரகுமான் போட முடியாது. ரகுமான் போட்டதை இப்ப எந்த ஜெனரேஷன் இதுவும் போட முடியாது. லெஜெண்ட் தான். அந்த மாதிரிதான் இது. புரியுதா? அனிருத் செப்பரேட். எவனையும் கம்பேர் பண்ணலடா. நீ தானே ஏன்டா பண்ணுகிற. இவனை கூப்பிடுறீங்க? ஏய் இதுக்கு மேல என்னடா சொன்ன நீ? ஏய் தேவரா என்ன பாட்டு சொன்ன? வரட்டும்டா. இவனை அடிக்கிறேன்னு சொல்லல நீ பார்த்தா. இவன் அடிக்கலன்னு சொல்லடா. செம்மையா இருக்கும். ஆனா வந்துச்சுன்னா பாப்போம். அவன் வந்து நல்லா இருந்தாலும் அது புரியா. அவன் ஒரே தாண்டா போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நிக்காதடா. ஆமா சார் 8 கட்டைகள் அப்படியே நான் திருப்பி சொல்லடா. கோட்டு அவனுக்கு பெரிய ஹிட் ஆனாலுமே இவன் கம்பேக் எல்லாம் கிடையாது. அவன் திருப்பி ஒழுங்காவே ஆல்பம் போட மாட்டான். அதெல்லாம் தெரிஞ்சதுதான். என்னடா ஆனா அவன் டேய் கெரியர் டேய் இவனை போட்டு அலெக்ஸ், அடிக்கிறான்டா. நீ உனக்கு பாயிண்டே புரியலடா அவன் சொல்றது. நீ பாட்டு ஆர்கியூ தான் பண்ணுகிற. அவன் கெரியர்ல போட்ட ஆல்பமே அவன் 10% கூட போடலடா. நீ தாண்டா ரியாலிட்டி நீ நினைச்சுன்னுறா. நீ நினைச்சிட்டு டேய் அதான்டா உண்மை. அனிருத்தே ஒத்துப்பான்டா. டேய் அனிருத்தே ஒத்துப்பான்டா. நீ நீ கேட்டிருந்தா ஏஆரோட கம்பேர் பண்றீங்க. அதெல்லாம் கால கொடுமாடா. உண்மையா சொன்னா ஏஆர்லாம் இப்பதான் ஏஆர் லெஜெண்ட்ரா. ஏஆர் லெஜண்ட் கிடையாது. அவன் போட்ட ஆல்பம்ஸ் எல்லாம் இவன் வந்து 1% எனக்கு தெரியல, 2% வச்சுக்கலாம். என்ன சரி என்னதான்டா டேய் உனக்கு வேணும்? இப்ப இருடா சொல்லி கேட்டா தரேன். ரீசன்ட் டைம்னுவான்டா. இவன் ரீசன்ட் பைத்தியம்டா. இவன் விட்றா சரி டேய். ஆல்பம் டு டேய் ஆல்பம் சரி கம்பேர் சரி பண்ணாலே இல்ல இல்ல வராதுடா. சரி ஒரு நிமிஷம் இரு, இருடா. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, அனிருத் வந்து 2012 தானே வந்தான். சரிடா 2013 அனிருத் வந்தான். தான்டா கிரேட். விட்றா. இல்லடா அவன் தான்டா நல்லா நான் போடுறான். கேக்குறது என்னன்னா, அவன் இல்ல தான்டா இல்ல மாசா இரு போடுறான். அவன் தான்டா எலிவேஷன் கொடுக்குறான். விட்றா. உக்கும் இருடா. உக்கும் பாட்டு கேள்றா சொல்றான் போயிட்டு. வீடியோ இருடா. சாங் கேள்றா. ஏன்டா உக்கும் வீடியோ இல்ல சாங் கேள்றா போயிட்டு. வாய திறந்தாலே சொல்றா. அது 12 தான்டா வந்தான். சொல்றா. போயிட்டு யூடியூப்ல உக்கும் பாட்டு கேள்றா போயிட்டு. உண்ட சுந்தர் வேண்டாம். டேய் சுந்தர் வேண்டாம். உக்கும் பாட்டு இருக்கிறாரா? உக்கும் பாட்டுல நல்லா இல்லையாடா உனக்கு? நல்லா தான்டா இருக்குது. வந்தப்ப நீதான் அடிச்ச. டேய் வந்தப்ப லிரிக் அடிச்சோம்டா. தளபதி அட்டாக் பண்றோம்னு புரியுதா? சரிடா 12 வந்தான். சொல்றா என்னடா 12 வருஷம் ஆச்சு. அதான் என்ன 2013ல புடுங்குறான்னு வந்தவன். கேக்குறான் அவன். அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆயிடுச்சு. இல்லடா என்ன இல்ல புடுங்குறான்? இல்லடா 2013ல இருந்தே நீங்க மத்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அவன் தான் நிப்பான். யார் சொன்னா? சரிடா. யார் சொன்னா? பக்கம் விட்றா. டேய் நீங்க பிரசாந்த் தான். பேட்டையில இருந்து தாண்டா கம்பேர் பண்ணி அனிருத் பீக்கு. பாருங்க. பேட்டையில இருந்தா கம்பேர் பண்ணி அனிருத் பாருங்க. பீக்கு. சரிடா அவனை அமைதியா நீ இருடா டேய். சுந்தர் அவன் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கழிச்சு தளபதி தான் ஒரு பெரிய ஹீரோன்னு கொடுத்தாரு. சுந்தரே இருக்கியாடா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பீக்லயே வந்தான். டேய் ஆ கத்திக்கு என்ன முன்னாடியே சொல்ல எதிர்நீச்சல் மாதிரி போறான். தம்மன்னா எங்கால் தான்டா. டே எங்கால் ஆமா. பண்ணாலே தம்மனுக்கு அவன் வேற தான்டா லெவல் மாசு. வந்துரும். இவனே சுந்தரே இருக்கியாடா? சுந்தர் யார் தெரியுமா? டேய் டிஎஸ்பி. இவனே சுந்தரே சந்தானம் படம் எப்படி இருக்குது? டேய் அது ரிவ்யூ வந்துச்சுடா. நல்லா இல்லடா. ரேவந்த் பாத்துட்டு வந்துட்டான். டேய் அதான்டா நானும் சொன்னேன் நேத்து. நல்லா இல்லடா. ரேவந்த் பாத்துட்டு வந்துட்டான். 4:30 மணி ஷோ. என்னடா கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாதடா. காமெடி இல்லையா? இல்லடா வழக்கமா இந்த டிகிலோலாம் இது அந்த மாதிரி தான் இருக்கு. ரிவ்யூ போட்டிருக்கேன் பாரு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏன் தெரிஞ்சிச்சு. வாயை எனக்கு திறந்து சொன்ன அவனை என்ன பிடிக்கும்டா. இதா? டேய் இல்லடா படம் நல்லா இல்லன்னு தான் சொன்னானுங்க. டீசென்ட்லாம் இல்ல, நல்லா இல்ல. எனக்கு ப்ரோ சந்தானம் பிடிக்கும்டா. அவன் நல்ல இதுதான் ப்ரோ. ஒழுங்கா மூவிஸ்ல காமெடியான நடிச்சா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸ்டோரி நல்லா தான்டா இருக்கு. A1 மாதிரி இப்போ ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ஆனா ரொம்ப பழைய கதை. ஷாம் ப்ரோ அவனுக்கு என்னன்னா இந்த எஸ்கே மாதிரி கோமாளி எல்லாம் பெரிய ஆக்கி விட்டாங்களேன்ற இதுலதான் அவன் படம் நடிக்கிறது. அன்வான்டா எதுக்குடா நான் உனக்கு சொல்லிட்டேன். ஒழுங்கா காமெடியனாவே உனக்கு பேசவும் தெரியல, ஆர்கியூ பண்ணவும் தெரியல. நீ என்னத்துக்கு விடுடா. கம்பேர் பண்ணுகிற? எதுக்குடா விடுறாப்பா சாமி. உண்மைடா. இல்ல தேவாரா நல்லா இருக்குதுன்னா ரகுமான் பக்கம் போறது. டி எல்லாம் திட்டினா யாரா கேப்பா? எலுமனை அடிச்சுக்கடா. சந்தானம் வந்து நல்ல படம் கொடுத்தா நல்லா இருக்கும்டா. அவன் நல்லா காமெடி பண்ணுவான்டா. முதல்ல
போன வருஷமே டிடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான்டா. அதுவும் துணிவெல்லாம் வச்சது நிறைய தேட்டர்ல. வடக்குப்பட்டி கூட அதெல்லாம் நல்லா தெரியல. தான்டா இருக்கும் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி. ப்ரோ அதெல்லாம் வடக்குப்பட்டி மொக்க ஒரு ப்ரோ. டைம் அது பார்க்கலாம். சும்மா பாசிட்டிவ் சொல்லி ஓடிடில பார்த்தா அது சரி மொக்க. அதான் ஒரு ஓட்டிட்டு ஒரு டைம் பார்க்கலாம். அவன் இப்ப அவ்வளவுதான். அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்புறம் அந்த இனிமே இப்படிதான் டேய் படம் இல்லடா, சூப்பரா எனக்கு இருக்கும்டா. இல்ல சூப்பரா இவன் இருக்கும். ஆமா நடிச்சு ஆமா. புடிச்சல இவன் நடிச்சு புடிச்சல தெரியுமா? வல்லவனுக்கு புள்ள இனிமே இப்படிதான், A1 குட் A1 குட் ஒன், A1 இனி சூப்பரா இனி இருக்கும். இனிமே இப்படிதான்லாம் அப்புறம் டிடி சிரிச்சு ரிட்டர்ன்ஸ், சிரிச்சு A1. தியேட்டர்ல உட்காந்து டேய் உம்மால A1 சரியான படம்டா அவனுக்கு. செம்மையா இருக்கும். A1 A1லாம் இது தேவைக்கு பாரிஸ் ஜெயராஜ்னு வாங்க, அது கொஞ்சம் மொக்க தான் அது. இதுல சுந்தர் யார் நல்ல தெரியுமா? காமெடி இல்ல ஸ்கிரிப்ட்லாம் இல்லடா எடுத்து போனா நல்லா இருக்கும். மச்சான், இந்த அஜித் ஃபேன் வெளியே வந்துட்டு வலிமை அளவுக்கு இல்லைங்கன்னு சொல்ற மாதிரி ஷாம சுந்தர் வெளியே வந்துட்டு ஏ1 நல்ல படம் தான். மென்டல் எனக்கு ஒரு இதே கொடுத்துட்டு போயிருக்கோம். என்னது மீம் டெம்ப்ளேட்டே கொடுத்துட்டு போயிருக்கோம். எது? அத்திமேர் இன்னும் சாகல, படுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இல்லடா இந்த விக்னேஷ் சிவன் ஸ்கிரிப்ட் அஜித் இருக்குல்ல, அதுல சந்தானம் இருந்தானாண்டா, இவன் தான் அன்வான்டா, அவனையும் வர விடாம. விட்ரா டேய், அதை டிராப் பண்ணது நல்லதுடா. இல்ல சந்தானம் வச்சு விட்டு இருப்பானுங்க. சந்தானம் வச்சு விட்டு கொடுத்துருப்பாங்க. லியோட சீனு, அதுக்கப்புறம் ரோலக்ஸ் சீனு எல்லாத்தையும் போட்டான்டா. லியோட விஜய் இப்படி போய் திரும்பி பாப்பார்ல, சும்மா இது ரெஃபரன்ஸா தான் வச்சிருக்கானா இல்ல என்னது? டைட்டில் கார்டு சீன் இருக்கும்ல, டைட்டில் கார்டா? ரெஃபரன்ஸா அவன் கலாய்ச்சிருக்கானா? இல்ல வச்சிருக்கேன் ரெஃபரன்ஸா, கலாய்க்கல. காமெடி சீன் தானே பண்ணுவாங்க எல்லாமே காமெடி படத்துல. ஏய் அவன் லொல்லு சபால எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சந்தானம். நல்ல காமெடி. எனக்கு லொல்லு சபால பிடிச்சதே மனோகர் தான். ஏய் அலெக்ஸ், ரொம்ப பிடிக்கும். கில்லியை கலாய்ச்சி வச்சிருப்பான்ல, அதுல தளபதி அந்த பொண்ணு கண்ணாடியில அந்த பொண்ணு கண்ணாடியில கோக்கு பறந்தவன் பிடிப்பார்ல, இவன் விட்டுருவான். இல்ல விஜய் பாட்டில போட்டன புடிச்சிருவார்ல, போட்டு காதல் அடி வாங்குவாங்க. இல்லடா அதான் புடிச்சிருவான்ல, இவரு விட்டுருவான், இட்டு அவன் மண்டிலே விழுவும். இவன் அந்த மாணவர் இருக்கான்ல, கபடி கபடி போய் குசு விட்டுன்னு வந்துடும். இல்ல இவன் விட்டுருவான்டா, பக்கத்துல இருக்கிற சொட்டத்தொல்ல விடுவான், அந்த ஊட்டிக்குள்ள போயிடுவான். அதான் காமெடியா இருக்கும்டா. இது பரவாயில்லடா, ஒருத்தனை கலாச்சிருப்பான். என்ன தெரியுமா? என்ன சார் இப்பதானே ரிவ்யூ கொடுத்தீங்க, திரும்பி வரேன் கேட்டா ப்ரொடியூசர் காசு கொடுத்துருக்காரு, நீங்க எத்தனை வாட்டி பண்ணாலும் திரும்ப வந்து சுத்தி சுத்தி. போர் அடிக்கும் போதெல்லாம் சந்தானம் காமெடி பாக்கத்தான் பழசுல. டேய் என்ன கேட்டா சூரி காமெடி எல்லாம் ஒரு சொன்னியோ இல்லடா, சந்தானம் தானே இருந்தான். கிரேட்டா இருந்தான்டா. வடிவேலுக்கு அப்புறம் சந்தானம் தான். சூரி வச்சு தப்பிச்சான்டா அவன். சந்தானத்துக்கு எஸ்கே பெரிய ஆளே வந்திருக்க மாட்டான் காமெடியானா. சந்தானத்துக்கு சூப்பு கொழுப்பு அதிகம் தான். ஒருத்த தெலுங்குல தான் ஒருத்தன் இந்த மாதிரி போயிட்டு என்னது நாசமா போனான். அந்த அளவுக்கு நாசமா போல, ஓரளவுக்கு நாசமா போயிட்டான். முதல்ல அப்படி இல்லடா ஷாம, கம்பேர் பண்ணி பாரு நீ. கரெக்ட் தான், ஆனா இவன் அப்பப்பா அந்த மாதிரி ஒரு இட்டு கொடுத்தான். அவன் நினைச்சா காமெடியான நடிக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவன் தனியா நடிச்சு இட்டு காமெடியானா நடிச்சு உள்ள குரோத்தும் ஹீரோவா நடிச்சு கம்மியாயிடுச்சுல. இவன் அந்த தெலுங்கு அவன் என்ன பண்ணானா, அவன் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன் படமா எடுத்தான். இவன் காமெடி படம் தானே எடுக்கிறான். ஏய் காமெடி படமே நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆவாதுடா. என்டர்டெயின்மெண்டா ஒரு படம் எடுக்கிறான், அவ்வளவுதான். டேய் முதல்ல இருடா, இப்ப ஒரு போன வருஷம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஹிட் ஆச்சு, அதெல்லாம் தெரியலையா? டிக்கிலோனா கூட நல்லா தான் இருந்துச்சு காமெடிலாம். ஃப்ளாப்லாம் ஆச்சுடா. அந்த ஒரு நான் கேக்குறது சூர்யாவோட தியேட்டர் ஓனருக்கு அதிக ப்ராஃபிட் தரான், அப்புறம் என்னடா உங்களுக்கு டிடி ரிட்டர்ன்ஸ்? யார் எடுத்தாலும் கொலை நடிக்கிறதா? ஆனா உண்மைதான், குள்ள எல்லாத்தையும் அடி வாங்குவான் பிரதீப். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நீ காப்பான் லிஸ்ட் எடு, இதெல்லாம் பாரு. இவளையும் அந்த ஈடி லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாரு, இருக்காது. ஈடி அதிக தியேட்டர்ல இருக்காது, டிடி ரிட்டர்ன்ஸ் அதிக தியேட்டர்ல இருக்கு. சரியான பிஜிஎம் அது. இது தேவாராவா? தேவாரா இல்ல, தேவாரா இல்ல டாடா என்ன இது யாருக்கு தெரியும்? வீரசிம்மா ரெட்டி இது.
தூவா டேய் அலெக்ஸ் தெரியாம பேசாதடா சுன்னி. பாலையெல்லாம் விடு, எடுத்துன்னு அவன் டேய் தெரியாதான் ஒரு பேசுறான். சுன்னியும் பாலையெல்லாம் தெரியாது, வேணாம்டா. ஒரு சுன்னி மயிரும் தெரியாது. போய் புஷ்பா இல்ல புஷ்பா பாலைய காட்டலாம் வேணாம். அத மாதிரி இல்ல போயிட்டு. அமிர்தமே இருந்தாலும் நீ குடிடா, அது அந்த வேணவே படம் வேணாம்டா. நல்லா தான்டா இருக்கும், அது ஒரு கல்ட்டு. சரி புர்றா இவனை. டேய் அவன் டேய் அலெக்ஸ் தெரியாம வீரசிம்மாரெட்டில என்னடா குறைச்சல்? இந்த கலாய்க்க நான் தேவையில்ல, அவன் கீழே இளவு ரொம்ப வீட்டுல கூட இந்த மாதிரி அழுக மாட்டாங்கடா பொம்பளைங்க, நீ அழுதுறடா. பாலைய யாரா போடா டேய். டேய் அலெக்ஸ் வீரசிம்ம ரெட்டி எல்லாம் ஒருத்தான படம். ஒருத்தன் அந்த இல்ல, ஒருத்தன் படம் அந்த படம் பாத்துட்டு கூட மாட்டான் இவன். டேய் வேணாம்டா, நான் ஆல்ரெடி டேய் என் அது படத்தை ஆக்சுவலா பார்த்தது டேய் போதும்டா. கமர்ஷியல் படம்டா, டேய், சந்திரமுகி சாமு. 2 இந்த மாதிரி படம் அது. சாமு, போர் அடிச்சா உட்காந்து அதான் அப்படியே சொல்றேன். பாக்கலாம். அந்த கல்யாண சந்திரமுகி சீன் என்னடா? சந்திரமுகி மாதிரி படம் நான் அந்த பார்க்க மாட்டேன்டா. விடுறா. சாமு, அந்த கல்யாண சீன் இருக்குல்ல, கல்யாண சீன் ம். அதுக்கெல்லாம் தியேட்டரோட எஃபெக்ட்ல கிழிஞ்சிருச்சு. அப்படி டேய் வேற அதுல level. லுக்கே SI சார், வீரசிம்மா SI ரெட்டில சார் பைத்தியக்கார கோல்டு போட்டீங்களா இருக்கு. லுக்கே பயங்கரமா இருக்கும்டா பாலையா. ஏய் அலெக்ஸ், கோபிச்சந்த் பண்ணியிருந்தானா என்ன பாலையா பண்ணிருப்ப மாஸ்டர். நமக்கு? ரக்கட் சத்தியமா நான் இல்ல சத்தியமா நான் ஏத்துறேன். அடுத்த படம் கோபிச்சந்த் தான். ஓகேவா தான்டா ஏத்திருப்பியா? இருக்கும். அவ்வளவு இல்லடா, நீங்க பேசுறது எப்படி இல்லடா, நீங்க பேசுறது எப்படி தெரியுமாக்குது? வெங்கட் பிரபு பண்றான், போய் வந்துட்டு அந்த கஸ்டடிக்கு மூட்டு கொடுன்ற மாதிரி இருக்குது. ஆடா விட்டா டேய் ஏய், அப்படி அடுத்த இல்ல. படம் எங்களுது இதுதான்டா, அலெக்ஸ். டேய் கோபிச்சந்த் தான்டா. ஆத்தா என்ன மேட்ச் என்னன்னு கூட தெரியும். அந்த மாதிரி தானே பேசுறேன். வந்ததுல இருந்து நீ அப்படித்தானே பேசுற. அதுதான்டா. தவிர என்ன பழத்துல என்ன இட்டு கொடுத்துருக்கான். பாலையா வேணாம்டா எனக்கு. நீங்க பட்ட அந்த டைரக்டரை சொன்னாடா. உனக்கு புரிஞ்சுங்க, பாலையா படம் மாதிரியே எடுக்க மாட்டான் கோபிச்சந்த். நமக்கு பாலையாக்குன்னு வேற மாதிரி எடுப்பான், நமக்கு வேற மாதிரி எடுப்பான். டேய் ஜஸ்ட் வெயிட் ஏறேன். அப்ப நீ கோபிச்சந்திர ஊம்பி விட்டு எவ்வளவு நேரம்? இல்லடா ஆனா அதுவே தெரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த பத்தியா? இப்பதான் புரியுதாடா உனக்கு? இல்ல டேய் ஒரு நிமிஷம், என்ன வேலைடா பண்ற? என்னடா பண்ற? ஏன்னா கோபிச்சந்துக்கெல்லாம் ஊம்பி விட்டுறீங்க. ஏன்னா அவன் நல்ல டைரக்டர் தானே. அவன் ஒன்னும் மோசமே கிடையாது. அவனுக்கு ஃபிளாப்பே இல்லடா அவனுக்கு. நம்ம ஊர்ல சிறுத்தை சிவா ஃபேமிலி படம் எடுத்தாலே ஓடுது. அவன்லாம் எவ்வளவு பெட்டர். இந்த டான்ஸ் அப்புறம் இந்த மாமே இவனே பக்கா இவனுங்கெல்லாம் சிறுத்தை சிவா வந்திருக்கும்டா நமக்குலாம். டேய் நீங்க தின்னதெல்லாம் என்னன்னு தெரியுதாடா? சிறுத்தை சிவா வந்தாதான்டா உனக்கெல்லாம் நீ எல்லாம் திருந்து உண்மையா சொல்றேன் அலெக்ஸ், நீ யாரு வந்தாலும் கடிப்பா. அச்சினோத்தம் தான் கடிப்ப. தளபதி வீட்டுக்கு காஃபி குடிக்க வந்தவன சரி ஒரு நிமிஷம் இருடா. இப்ப தளபதி இது லாஸ்ட் படம் மணிரத்னம் கூடன்னு வருது, என்ன பண்ணுவ? அப்பயும் கடிப்பான். கடிப்பான். நல்லா இருக்கும் பாக்கலாம். எப்படி சொன்னா மாட்றான் இப்ப. அதே இல்லடா அது பாரு, இல்ல அது மேட்டர் கிடையாது. அப்படி பார்த்தா வெங்கட் பிரபு எனக்கு அவ்வளவு எல்லாம் பிடிக்காது. வந்துட்டான்ல, என்ன பண்றது? வந்துட்டா அக்செப்ட் பண்ணும், வரலன்னா தூக்கி போட்டு மாரி எவன் கேட்க போறான்? அப்ப நீ மட்டும் தான் கொடுத்திருப்ப கோபிச்சந்த். இல்லடா இப்ப இது பரதன் வந்துட்டு பைரவ பண்றான்னு வச்சுக்க, இவன் டைரக்டர் எவன்னு பெரிய புட்டெல்லாம் தெரியாது. தெரியுமாடா? இப்ப கோட் வந்து பழைய படம் கூட கம்பேர் பண்ண கூடாதா? கஸ்டடி தெலுங்கு படம் புண்ட படம்னுவான். ஆமா கஸ்டடி. அதுவே இப்ப வந்து வேற கோபிச்சந்த்னா பழைய படத்தை வச்சு அடிப்பான். டேய் கோபிச்சந்த் எல்லாம் வாழ்க்கையில நல்ல படம் வச்சதுடா. என்ன தெரியுமாடா உனக்கு? நான் பாத்துட்டேன்டா, அது நல்ல படம் நினைச்சு வாழ்றீங்க. ஆனா கிராக் ஹிட் படம்டா. இல்ல கிராக் ஹிட். ஆனா உனக்கு ஒருத்தன் பிடிக்கலன்னா அவன் நல்ல படம் இல்ல, உனக்கு ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னா அவன் எவ்வளவு அப்படி இல்ல சந்திரா. இல்ல அதுதான் சந்திரா. நம்ம பசங்கிட்டே கேட்போம், நம்ம பசங்கிட்டே கேட்போம், சேதுபதி படம் வந்து நல்லா இருந்துச்சா இல்ல கிராக் படம் நல்லா இருந்துச்சா? நீ கேட்டுப்ப சும்மா. என்னது கிராக்கா? ஆனா புண்டமா சேதுபதி ரெண்டு வேற வேற படம்டா. இத கூட இல்ல அட்டா காபி படம். நீ கிராக் படம் பாத்தியாடா? ஃபர்ஸ்ட் கிராக் படம் பாத்துட்டேன். இது வேற கதைடா. சொல்லி கதை. அதேதான்
கொஞ்சம் மாத்திருப்பான்டா, அதே கதை தான்டா. நான் கொஞ்சம் கூட மாத்தலடா, கொஞ்சம் ஸ்டோரியே வேறடா அது. மாத்தலாம் இல்லடா டேய், ஸ்டோரியே சரி, வேறடா. சரி, இல்ல இல்ல சரி, ஒரு நிமிஷம் இருக்கிறேன். நீ இவன் கிராக் கதை சொல்லுவான், அது எந்த கதைன்னு கேளுங்க, சொல்லு. மறந்துச்சு எனக்கு, சூத்து மூடு. ஆனா புண்டமாவன மொக்கால ஒலி ஆனா வேற கதைடா அது. தெரியாம ஊம்போது. இல்ல ஒரு நிமிஷம் இரு. இவனும் வந்துட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். கூட வந்துட்டு அவங்க கூட இருக்கிற கீழ இருக்கிற ஒரு ஆபீசரை வந்துட்டு கொன்றுவானுங்க. அதுவும் வந்துட்டு இதுல ஹைலைட் என்னன்னா, அன்னைக்குன்னு பார்த்து டார்கெட் வச்சது ஒருத்தவன, ஆனா மிஸ் ஆயிட்டு இன்னொருத்தவன் அது செத்துருவான். வந்து இது 3 ஏதோ ஒரு விஷயத்த இரு, கான்செப்டா எடுத்து சொல்றத கேளு. பண்ணிருப்பான்டா இல்ல இல்ல கோபி இரு, அந்த படத்துல. சொல்றத கேளு. அங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ஒருத்த கொண்டிருப்பான்னு தெரிஞ்சு திருவிழால போயிட்டு அதே இடத்துல அவனை அடிச்சு கூட்டின்னு வருவான். இதேதான் விஜய் சேதுபதி பண்ணா அதே அடி. இவளேண்டா அந்த கன்னத்துல அடிக்கிற அடி கூட சேமுடா. ஆனா தெவடியா பையன் மாதிரி திரும்பான்டா ஏய் படத்தை. ஏய் சேதுபதி நல்ல படம் தான், திட்ட வைக்காத தயவு செஞ்சு. கிராக்கும் நல்ல படம் அதுதான் தான். சொல்றேன். இல்ல சேதுபதி நல்ல படம் தான். கிராக் ஆனா கிராக் ஊதி மாதிரி இருந்துச்சு. ஹிட் படம் தான். ஆனா அங்க அந்த டைம் ஹிட் ஆச்சு. ஹிட் தான். ஏய் கோவிட் டைம்ல நல்ல லாபம் கொடுத்துச்சுடா கிராக். டவுட்ரா, எப்படா நீங்க கோபிச்சந்துக்கு இவ்வளவு பேசுறீங்க? எனக்கு புரியலடா. ஏய் நான் எதுவும் கலாய்க்கிறதுக்கு பேசலடா, எத்தனை பேசுறீங்க? போடுறாடே அப்பா. சரி சுந்தர் சொல்லு. இவன் போடான்னு தெரியல. உனக்கு வேற எந்த டைரக்டர் பிடிக்கும்? சொல்றா. லொகேஷன்லாம் சொல்லாத, டேய் சீமா கேட்போம் உன்னை. டேய் டேய், உண்மையிலேயே நீங்க கோபினா எனக்கு சீரியஸா பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா. மாமே நீ நல்ல உனக்கு உனக்கு பிடிச்ச டைரக்டர் யாரா? சங்கர், ஓகே. வேற? டேய் ஷாமே சொல்லு சுந்தரே. எனக்கு கோபிச்சந்த் எடுத்ததுலயே அந்த வீரசிம்ம ரெட்டி படம் தான்டா. எனக்கு பலுப்பு பிடிக்கும்டா. எஸ்ஐ சார் எட்டி உதச்சு காடு பறக்கிறதெல்லாம் ரசிக்கிறானுங்க சார். கிராக் கூட உனக்கு டேய் கிராக் கூட மாமே, நீ ஓகே தான். இந்த தமிழ் மாதிரி டாபிக் வரும்போது அஜித் ஃபேனா மாறிடுறடா அலெக்ஸ். டேய் என்னடா நான் கேட்க வேண்டியது நீங்க கேக்குறீங்க? சத்தியமாடா. சரி இருக்கிறேன். வீரசிம்ம ரெட்டி என்ன தெரியுமா? அந்த எட்டி வச்சு பறப்பானே அதானே காரு. ஏய் அதான் ஒரே பார்த்தா லாரி. அவனுக்கு ஏத்த மாதிரி எடுத்தான்டா. வேற என்னடா பண்றது? அவனுக்கு ஏத்த மாதிரி அப்பா அஜித் குமாருக்கு ஏத்த மாதிரி எடுக்கிற போல ரசிக்கிறியா? அப்பா சரிடா பாக்குறா. டேய் கோபி ஷாம எனக்கு வந்து வீரசிம்ம ரெட்டி அப்புறம் வின்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் இந்த இடத்துல. வின்னரா? ஆஹா. ஆனா சாம நீ கோல்டின்னு ஏய் போடா. நான் அதுக்காக சூப்பர் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லல நானு. அப்படிதான்டா பேசுறீங்க எல்லாரும். யாரா ராஜமௌழி? சுகுமார். எனக்கிட்ட சுகுமாருக்கு அடுத்து சுகுமாருக்கு அடுத்து வேற யாரா தெரியலப்பா. உனக்கே தெரியல. கோல்டி எத்தனை எவனும் இல்லையாங்க? சுகுமாருக்கு அடுத்து நல்ல டைரக்டர்னா யார சொல்றது? நிறைய பேர் இருக்கானுங்க. சுந்தர ஒரு ரூம் போங்க சொல்லு. சுகுமாருக்கு அடுத்து எந்த யார் நல்ல டாக்டர்னு திரிவிக்ரம் வந்து பெரிய டைரக்டர் தான். ஆனா இப்ப அவன் ஃபிளாப் கொடுக்குறான். அவனும் திரிவிக்ரம் வந்து இப்படா ஆனா பூரி ஜெகநாத்தும் பிடிக்கும்டா. சரேனோட போயபாட்டியா அவனா? பூரி ஜெகநாத் தான் கமர்ஷியல் கிங்டா அவன் ஒரு காலத்துல. ஆமா அதான் சொல்றேன். பூரி ஜெகநாத் பூரியோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லடா இவளையா இப்ப முருகதாஸ் எடுத்துக்க. நம்ம ஊர்ல லாஸ்ட் 4 வருஷம் பாவம் கமர்ஷியல் கிங்டா பூரி ஜெகநாத்ல. அவனாலதான்டா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய ஹீரோலாம் வாழ்ந்தானுங்க. போக்கிரி தெரியும் தானே, அவன் எடுத்ததுதான். போக்கிரி. அதுக்கு அடுத்து அல்லு அர்ஜுன் பெரிய ஆளாகிட்டு அவன் தான். இஸ்மான் சங்கர் அவன் எடுத்ததுதான். லாஸ்டா என்ன படம்டா எடுத்தான்? லாஸ்டா வந்து லைகர். அதான் சொன்னல, இவன் ரீசெண்ட் பைத்தியம். இவன் ரீசெண்டா வச்சு இது பண்ணுவான். ஆனா இவருக்கு இது கஸ்டடி சொல்லு தெலுங்கு படம்டா, கொல்டி படம்டா, அதனால நம்ம படம் வந்தோடனே சூப்பரா எடுப்பான். லாஸ்டா இப்ப எடுக்கிறது வந்து இஸ்மான் சங்கர், இஸ்மான் டபுள் சங்கர். அவன் அது சரியான ஹிட். அமைதியாரு இவனுக்கு புரிய வைப்போம். இப்ப விஜயகாந்த் ஒரு படம் சேடா இவன் கூட யோசி ஏஆர் முருகன், ரமணா, அஜித்துக்கு தீனா, விஜய்க்கு துப்பாக்கி,
பொல்லனுக்கு கஜினி. ம். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் தர்பார் கொடுக்கும்போது ம். நீ தர்பார மொக்க பண்ண லாஸ்டா தந்தான்னு சொல்லுவியா இல்ல நல்ல படம் இல்லையா? ஏய் அதான் மொக்க அததானே படம் தான் நான் நானும் சொல்லுவேன். ஆனா டைகர் சொன்னேன். முருகதாஸ் வந்து மட்டமான டைரக்டர் நான் சொல்லவே இல்லையா? அததான்டா நானும் சொன்னேன். லாஸ்டா லைகர் எடுத்தா அவனை கலாய் தான்டா செய்வாங்க. நீ என்ன கலாய்க்க இப்ப கூடாதுன்ற? முருகதாஸ கலாய்க்கவே இல்லையாடா நாங்க யாருமே. இல்லடா அவனை சொன்னேன். சொன்னிய லைகர் டைரக்டர் அவனை சொன்னேன். லூசு கொண்ட மாதிரி சரி, பிசினஸ் மேன் பிடிக்குமா? அவன் எடுத்ததுதான். அவன் டைகர் எடுத்ததுதான். டைரக்டர் எடுத்ததுதான் அது. நல்லா இருக்கும்டா. அதான் சொல்றேன். ஆனா அப்ப இருக்கிறவன் செட் ஆக மாட்டானுங்களா என்னன்னு தெரியல. இப்ப கண்டென்ட் போகுது, என்ன பண்றது, வயசு ஆயிடுச்சுன்னா. கண்டென்ட் போகுதுன்னா சரக்கு போகுது டம்மி குதிங்கன்னு சொல்லு. அப்ப முருகதாசும் டம்மி குதிதானா? ஆமா என்ன பண்றது? ஆமா. நல்ல அவன் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்குற வரைக்கும் டம்மி தான். ஆனா வரட்டும். ஏன்னா லாஸ்ட் ஸ்பைடரும் கமர்ஷியல் படத்தா அவன் எடுக்கிற மாதிரி வேற யாராலுமே எடுக்க முடியாதுடா. பூரி ஜெகநாத் யாரு பழசுல பூரி ஜெகநாத். சரி, இந்த ஆச்சாரியா டைரக்டர் தானே இப்ப எடுக்கிறாங்க. கொரட்டால சிவா. ஆமா, அவனும் நல்ல டைரக்டர் தான்டா. அவன் அந்த ஆச்சாரியா அதர ஃபிளாப் குடுத்தான் அவன். அதனால அவன் அதுக்கு மட்டும் கொடு ஆச்சாரியாக்கு. அவன் நல்ல டைரக்டர். இப்ப நான் என்னடா சொன்னேன்? அது நல்ல டைரக்டர் தான் சொன்னேன். இப்ப நான் அவனை நல்ல டைரக்டர், அந்த படம் ஓடலன்னு தான் அவனும் சொன்னான். இல்ல நல்ல பையன் தான், அடிக்கடி கெஞ்சா மாதிரி ஃபிளாப் கொடுப்பான். ஆச்சாரியாலாம் முட்டு கூட கொடுக்க முடியாதுடா. சுண்ணி எப்படியா பையன். ஆமாடா. நான் தியேட்டர் போயிருந்தேன்டா அந்த படத்துக்கு. தியேட்டராடி ஃபர்ஸ்ட் 4 மணி ஷோ அப்பவே தெரிஞ்சிச்சுடா இந்த படம். இவள ஏன்னா நீ சிறுத்தை குட்டியத்துக்கு இவன் சிறுத்தை சிவானியான் பேர் வந்துச்சு. ரீமேக் படம் சிறுத்தை. நீ சிறுத்தை முட்டு கொடுத்தேன்னு. இல்லடா இரு, ராஜமௌலி ரீமேக் படம் நல்லா எடுத்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் புண்ட மாதிரி தான் எடுத்தான். அதாவது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா ஒரு படம் கிடையாது. எல்லாம் ஒரு தரவரையா தான். ராஜமௌலி வேற ரகம்டா. ஆனா என்னன்னா அவங்க அப்பா ஸ்கிரிப்ட் இவன் டெவலப் பண்ணுவான் உட்காந்து. வீரமும் செகண்ட் ஹாஃப் பார்க்க முடியாது. ராஜமௌலி கூடடா ஒன்னொன்னு ஒரு ரகமா எடுத்திருப்பான்டா படம் எல்லாம். ஒரு ஜானர்ல எடுத்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவன் வேற ஜானர்ல சூப்பரா எடுத்திருப்பான். ஆமா, அவங்க அப்பா சமயம் இது பண்ணாரு. சுந்தர் யோசிப்பான், முருகதாசுக்கு முட்டு கொடுப்போம், எஸ்கே அடுத்த படம் வருது. ஆனா டேய் எஸ்கே படத்துக்குலாம் நல்லா எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன்டா. நல்லா கம்பேக் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். பாப்போம். எழுதணும்டா. ஏன்னா எஸ்கே வருவான் போலடா ஆடியோ லான்ச்சுக்கு. எந்த ஆடியோ லான்ச்? இந்தியன் 2 கோட்டுக்கு இப்போ எஸ்கே படத்துல அந்த ஹீரோயின் நடிக அது எந்த படத்துல நடிச்சிருக்காவோ அந்த ஹீரோயின் சப்தசாகரதாச்சா இல்லோ அந்த படம் நீ பார்த்ததே இல்ல. தெரியலடா எனக்கு, நான் பார்த்தது இல்லடா. ஏழு கடல் தாண்டி படம் நீ பார்த்ததே இல்ல. இந்த இது செவ்வாய்க்கிழமை அந்த பிஜிஎம் போட்டு சரியான வைப் பண்ணிட்டு இருக்கிறானுங்கடா. அந்த ஏதோ ஒரு சிங்கிங் ஷோல செவ்வாய்க்கிழமை சுந்தர தேவார அவனுக்கு எப்படி இருந்துச்சு? இதை கேட்டாடா? ஆமா, அது கேட்கல. ஒரு 18 செகண்ட் தான்டா வந்திருக்கு. முழு பாட்டு வரட்டும், நல்லாதான் இருக்கும். முழு பாட்டு எப்படா? சண்டேவா? அவன் பர்த்டேவாடா? சண்டேவா? இது 18 தானே? 18 நாளைக்கு இரு பாப்போம். அவன் பர்த்டேவாடா? என்டிஆர் பர்த்டேவா? இல்லல, பர்த்டே தான்டா. பர்த்டேக்கு தான் விடுறோம். May 19th பாட்டு. சண்டே தான்டா. சண்டேவா? சண்டே தான் பாட்டு கேப்போம். பேன் இண்டியா தானே? பேன் இண்டியா படம் தான். எந்த இந்தியா இருந்தா என்ன, உனக்கு என்ன பாட்டு நல்லா இருக்கான்னு என்ன இந்தியா வந்தா நீ முட்டு கொடுப்ப. இல்லடா, வர
வர வர தமிழ் டப் எல்லாம் இல்ல அந்த அந்த மாத்திட்டு பாட்டு மொக்கையா இருந்தாலும் முட்டு கொடுப்பான் பாடுறா, நீங்க பத்திரி எழுதி வச்சுக்கோ. டேய் அப்படி பார்த்தா நான் அல்லு அர்ஜுன் மூவி சொல்றேன். புஷ்பாலாம் என்ன அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவன் தான்டா நீ. இல்லையே, நான் புஷ்பா 2 நல்லா இருக்குதுன்னு போடல. அல்லு அர்ஜுனுக்காக தான்டா இல்ல, அல்லு அர்ஜுனுக்காக தான்டா ஃபயர். அல்லு அர்ஜுனுக்காக தான்டா ஃபயர் வர்றேன். ரஜினி ஃபேன்ஸோட டக்கு டக்கு மாறான்டா அஜித். இல்லடா சாம ஏ பேட்டா மாதிரி பாட்டு மாறு வந்து மாறு மாறு மாறினே இருக்கியாடா டேய், மாறினே இருக்க, ஒரு ஒரு செகண்டுக்கு மாறியாடா. அன்னியன் போடுற கிளைமேக்ஸ் மாதிரி பண்றியாடா டேய் விக்ரம். என்னடா மாறுற சொல்றா, புட்டு மாத்திரியாடா பேச்சு. இதே ஷாமே 6 ஓவருக்கு 53 ஷாமே. 6 ஓவர். ஆமா, இவன் பெர்வேஸ் வந்து 13 பாலுக்கு 10 ரன்னு. இவன் ரோஹித் சர்மா 23 பாலுக்கு காலி பண்றானுங்களேடா. 6 ஓவருக்கு 53னா சாம 23 பாலுக்கு 39. அப்படி இல்லம்மா. என்னடா நீ சொல்ற? ஐயோ சந்திரா அப்படி இல்லம்மா. அதான் சொல்லுங்க பாரு, அதான் அல்லு அர்ஜுன் சார் சொல்லுது வேற விஷயம். இதே ஒரு மீம் பாத்தியாடா, அது அந்த மாதிரிதான் இருக்குது. பையன் இன்ட்ரோவர்ட் தாங்க, என்ன விஜய் டைட்டில் ஆட வந்த மட்டும் கோத்த குமார் கத்துவான்னு அந்த மாதிரிதான். இந்த வருஷம் டெட்பூல் தார்த்துக்கு ஆர்டர் போனடா. புஷ்பா 2 தியேட்டருக்கு சேர்ந்து போலாமா? புஷ்பா 2 புரியல. சென்னையில புஷ்பா 2 நான் கண்டிப்பா போவேன். நீ வா ஒண்ணா போலாம். ஏய் அலெக்ஸ் ஆந்திராக்கு போடா. இந்த படத்துக்கு ஆந்திரா தமிழ்ல பார்த்தலாம். தமிழ் டப் நல்லா தான். அலெக்ஸ் ஆனா தெலுங்குலையா சொன்னி? எனக்கு தெலுங்கு தெரியாது ரபாடு. தெலுங்கு தெரியல. படமே டப் பண்ணுவேடா 2.5 மணி நேரம். எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனா உனக்கு தமிழும் தெரியும். அப்ப சூத்தமுன்னு தமிழ் தான் போகணும். இல்லடா டயலாக் பை டயலாக் டப் பண்றேன். ஏய் புண்டை தமிழ்ல போறேன் வந்தா வாயில ஓல்டா புண்டா வர்றேன். அசல் தக்கவே இல்லன்னுமா அலெக்ஸ். தெலுங்கு படத்தெல்லாம் தெலுங்குல தானே பார்க்கணும் புண்டை. தமிழ்ல பார்த்தா கேவலமா இருக்கும்டா. புரியல எனக்கு. நல்லா இருக்கிற படம் கூட நல்லா இருக்காது. தெலுங்கு படம் எல்லாம் தெலுங்குல தான் பார்க்கணும். இல்ல தமிழ் டப் பரவாயில்ல. அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுடா தெலுங்கு, அதான் ப்ராப்ளம். யாருக்குடா? உனக்குதான். ஏன் ஒக்க அடுக்குதானே மாறு போத்தானோ மாறு போத்தே வீடு. இவனை கோட்டு படத்தை கூட்டிட்டு போய் விட்டு வந்துடணும்டா டேய். அங்க தெரியாதா? அங்க ஒரு பேரு லியோ அப்பாங்க ஒரு தெலுங்கு கிட்ட பேசணும்டா. தெலுங்கு தெரியல என்னன்னா ஒக்கடே நீவு தட் ஸ்ட்ரீட் ஒரு முட்டே பக்கத்து தெருவுல வந்துட்டு ஒரு தியேட்டர்ல இது இருந்துச்சு. மாமா அங்க பாளைய படம் ஓடிச்சு. என்டிஆர் மியூச்சுவல் கட் அவுட் வச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு லியோ வந்துட்டு இது பண்ணிட்டாங்க பக்கத்து இதுல. லியோக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. லியோ ஏய் சுந்தர், என்டிஆருக்கு முட்டு கொடுப்பியடா நீ சுந்தர்? என்டிஆர் ஏன்டா? இல்லடா எனக்கு ஒரு டவுட் வரும்டா. கால்ல இல்லடா கால் நாங்க பேசணும்ல. ரேவந்துக்கு ஆர்குமெண்ட்னே தெரியுமா? டேய் சைலண்டா ரா புண்டை. அது கிடையாதுடா. இரு ட்ரிபிள் ஆர்ல சொல்லு சுந்தர். அதுல இல்லடா ராம் சரண் மாதிரி ஜோக்கர் எல்லாம் இருக்கும்போது என்டிஆர் மாதிரி மாஸ் ஹீரோ பத்தி பேசுறேன். இரு ட்ரிபிள் ஆர்ல வந்துட்டு யார் நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னு மாசா இருக்காங்கன்னு கேட்டான்டா. நாங்கெல்லாம் என்டிஆர்னு நின்னா இவன் ராம் சரண் நிக்கிறான். ஆனா ஷாமே ஷாமே அலெக்ஸ் கூட இவ்வளவு வயிற்றுச்சல் பட்டு பேச மாட்டான்டா டேய் சுந்தர் பேசுற அளவுக்கு. சுந்தர் நான் என்ன பேசினா ராம்சரனை கொண்டு வந்துருவான்டா இவன். நம்மளுக்கு ராம் சரண் ஏற்றலாம் இல்லடா, அல்லு அர்ஜுன் பிடிக்கும் அவ்வளவுதான். ஆனா எனக்கு அல்லு அர்ஜுன் ஏற்றா. அதான் சொல்றேன், நீ லூசு புண்டன்ற. நீ லூசு புண்டை அல்லு அர்ஜுன். ஆனா நான்லாம் கண்டிப்பா புஷ்பா 2 அப்ப ஸ்பேஸ் போட்டு அடிப்பண்டாடி. நீ தனியா வச்சுக்கடா. என்ன கேட்டா என்ன கேட்டா தமிழ்ல ஓடலாம் கூட பரவாயில்லடா. எனக்கு முன்னாடி தமிழ்ல ஓடலாம் கூட பரவாயில்லடா. இது சலா மாதிரி கூட ஆகட்டும். ஆனா படம் இல்ல நல்லா இருந்தா போதும்ன்ற ஒரு விஷயம் தான்.
டிரைவர் பெஸ்ட். அடுத்த அங்கிள் வந்தாரு. ஒண்ணும் அங்கிள் இல்லடா, வந்தாரு. இப்ப சலார் வந்துட்டு தமிழ்ல பெருசா ஓடலையே, ஆனா நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு சலார் பிடிச்சது. சலார் கூட எல்லாம் அந்த குப்பைய மகேஷ் பாபு கம்பேர் படத்தோட பண்ணாத கலெக்ஷன், ஆனா இல்ல எலிவேஷன் சீன் மகேஷ் பாபு படத்தோட கலெக்ஷன் சொல்ல அதிகமா பத்ரி மகேஷ் பாபு டேய், மாறினா மகேஷ் பாபுடா டம்மி பொண்டடா, என்னடா ஒன்னே பாரு டேய் பத்ரி சல்லா புஷ்பா வந்து சல்லாரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? யாருடா மாறினா பாரு ஒண்ணே. யாருடா நீதான்டா. இல்ல டேய், சலார் அவன் லூசு. சலார் அடிக்கலடா, அவனுக்கு சலார் தான் பிடிச்சிருக்குன்னா. சலார் தான்டா பெஸ்ட், அது எலிவேஷன் சொன்னேன். சலார் சலார் எலிவேஷன் வேற இது வேற. சலார் நீ என்ன காதல் இல்ல, பாத்தியா? காதல் ஏதோ ஆவரேஜ் தாண்ட வெரி மாட்டி விட்டானுங்களா இல்ல புரியல. 5 கொலை நான் பண்ண அந்த மாதிரி அலெக்ஸ் பண்ணியோன்னு நினைச்சேன் நான். ஏன்டா இப்படி பண்ற? அலெக்ஸ் சலார்லாம் அவுட், ரொம்ப வெரி சரி, ஒஸ்ட். 103 ஏய், நான் பாத்துக்கிறேன். இவன் வந்து பிரபாஸ் கேட்றா இவன் சுந்தர். இல்லடா அதான் இல்ல சாமி அவன் பேசும்போது அது சுத்தம் பண்ணிடுறான் பாத்து. பிரபாஸ் ஏற்றுறவன். டேய் இல்லடா, நான் படம் பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமாடா? இல்ல மச்சான், ஒண்ணு இல்லடா, ஒரு நிமிஷம் மச்சான். ஆதிஷாம்லாம் மொக்கடா டேய் அதெல்லாம். எனக்கு டவுட்ரா, ராதேசாமி இல்லடா எரும மாடலாம் ஏன்டா ரசிக்கிறீங்க? ஆனா பாகுபலி சலார் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. டேய் ராதேசாமி எல்லாம் ஒத்தான ஊம்பு பேசே பார்க்க முடியாதுடா அதுல. மச்சான் இவன் பூஜைக்கு தொடைய பாத்துருப்பான் போலடா, அதனால ஏய் நான் பார்த்ததே பூஜா ஐட்டேக்காக தான்டா. அப்புறம் என்ன அந்த படத்தோட ஃப்ரேம்ஸ் டேய் ஒண்ணேடா, ட்ரெயின்ல பிரபாஸ் ஆனா ராதேஷாம் வந்து வேற ஹீரோ நடிச்சிருக்கலாம்டா பிரபாஸ் தவிர. வேற நடிச்சிருந்தா நல்லா தெரியுமா? இல்ல போயிருக்கும். இல்ல இவன் மூஞ்சில எந்த சைடு பார்த்தாலும் ரொமான்டிக்கா இருக்காது. அதுல இல்லடா, அதுல வந்து அந்த ட்ரெயின்ல போயிட்டு அந்த இது கட்டி தாவணி கட்டி அப்படியே அந்த இது பண்ற சீன். அதுக்கப்புறம் வந்து அந்த மேல உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா 2 பேர் மட்டும். அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லையடா. இருங்கடா சுந்தர, இல்ல ஒரு சாம இதுக்கே இப்படி பேசுற பத்ரி கல்கி வரும்போது கல்லு போடும் பேரு, கல்லுகள்லாம் போடும். கல்கி வந்து சைலண்ட் சம்பவம் பண்ணுண்டா பாடுறா. எப்படி கங்கோ மாதிரியா சைலண்டா காணாம சைலண்ட் சம்பவம் பண்ணுண்டா கல்கி. அந்த ப்ராஜெக்ட் மேல தெலுங்குக்காரனுக்கு பயங்கரமா நம்பிக்கை வச்சிருக்காங்கடா கல்கி மேல. இதே நீ எழுதி வச்சுக்கோ, இந்த வருஷத்துல தெலுங்கு இதுல ஹையஸ்ட் கலெக்ஷன் கல்கி தான் வரப்போகுது. ஹையஸ்ட் கலெக்ஷனான்னு தெரியல, ஆனா கல்கி நல்லா இருக்கு. நீ வேணா பாரு. எதுனா வரும்னு நினைக்கிறேன் அலெக்ஸே தெலுங்குல ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த வருஷம். எந்தெந்த படம் வருதுன்னு ஒண்ணு சொல்லுவேன். சரி விடு, எனக்கு தெரியும் ஆன்சர் என்ன எனக்கு தெரியும், ஆனாலும் கேக்குறேன். புஷ்பா 2 தேவரா நிறைய வருது. வேற என்ன வருது? வேற தேவரா கல்கி வேறலாம் பெருசு எதுவும் இல்ல. பெருசு வேற எதுவும் இல்ல. கல்கி வேற தேவரா கல்கி அவ்வளவுதான், இது 2 தான்டா பெருசு. அப்ப புஷ்பா 2 தான்டா. அழுவ கூடாது இல்ல அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பில்டப் பண்றானுங்க. ஏய் ஓஜிடா, ஓஜி மரண் டம்பர். ஓஜி எல்லாம் ஓன் ஸ்டேட்ரா, அவனை தூக்கி போட்டு கோத்தா கேட்றான். ஓஜி பேன் இண்டியன் படம்டா. பேன் இண்டியாவா? அவனை யாரும் பார்க்க மாட்டாங்களாடா. கலரே அடிப்போம். ஆமா பேன் இண்டியானா கொஞ்சம் வீக் தான். பவன் கல்யாண் வீக் தான் பேன் இண்டியால, ஆனா ஓன் ஸ்டேட்ல அடிச்சிருவான். மாஷோ போட்டு அடிங்கடா, எங்க வரும்? அவன் வந்து 3 வருஷம் ஆகும்டா. 3 வருஷம் கழிச்சு அவன் படம். ஆனா ராஜமௌலி 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் 1000 கோடி கன்ஃபார்ம். ஆனா ராஜமௌலி 1000 கோடியா? அதுக்கு மேலயே பண்ணடா அது. ஒரு நிமிஷம் இல்லடா, 3 வருஷம் கழிச்சு எக்கானமி இன்னும் டெவலப் ஆகும். இன்னைக்கு சந்தானம் படம் பார்க்கும்போது நான் மகேஷ் பாபு ஆயிட்டேன்டாப்பா படத்துல. மாமே நீ அலெக்ஸ் அந்த ராஜமௌலி படம் 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஸ்கிரீன்ல பாரு, அந்த உனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பாரு அவன் படம். ராஜமௌலி நான் ஒன்னே சொல்றேன், அவன் பொலை தெரிஞ்சவன், அவனை விட்டுருங்க சொல்றேன். அவன் இந்த படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்ல எல்லாரும் தெரியும்டா. அதுக்கப்புறம் வந்து இது சத்ரபதி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அது என்னது வேற லெவல் அது சத்ரபதி எல்லாம். சத்ரபதி அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பண்ணிட்டு அதுக்கப்புறம் சத்ரபதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் அது பேர் என்ன சிம்மாதிரி
சிம்மாத்திரியும் சூப்பர் படம். சிம்மாதிரி முடிச்சிட்டு என்னடா சிம்மாதிரி என்டிஆர் தானே? ஆமா ஆமா, என்டிஆர் என்டிஆர் தான். சிம்மாதிரி ஒரு ஆக்சுவலா நிமிஷம் கேளு. இல்ல அலெக்ஸ் இங்க கேள. ஆக்சுவலி இல்ல அலெக்ஸ் கதையை கேள. இந்த கதையை ஒரு கேள. நிமிஷம் இருங்க அங்கிள். அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அப்படியே வரலாறு ஃபுல்லா அங்கிள் அப்படியே சொல்லுவீங்க. ஒரே ராஜமௌழி நிமிஷம் இருங்க. வர்றாரு கூட்டம். நான் எதுவும் தான் கேட்டேன். ஏய் எனக்கு ராஜமௌழி அப்படியே எடுத்த வரலாறே படத்துல எனக்கு ஆரம்பிச்சு சை சொல்லுவாங்க. படம் தானே பிடிக்கும். சை ஷையா? அது என்ன ஷையு? சைன்னு ஒரு படம் அலெக்ஸ். அது நித்தின் எப்படி தெரியுமா? ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும் அலெக்ஸ். ஃபுட்பால் அது வந்து ரக்பி. ரக்பி சாரி ரக்பி சூப்பரா இருக்கும்டா படம். எமோஷனல் கேமிங். ஆனா மாமே எனக்கு ஒரு தோணுதுடா, இது வேணாம் சொல்லக்கூடாது. ஒரு வழியா 50 அடிச்சிட்டான்டா. டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஹித் சர்மா 32 பாலுக்கு 61 ரன். இப்போ யாரா வச்சு எகிரி குச்சி ரோஹித் சர்மா கிட்ட போக சொல்றா. குபீர் நினைச்சிரா அந்த வீடியோ பார்த்து. ரோஹித் விராட் கோலியா? ரோஹித் எகிருவா அவன் ஜர்க் ஆவான் பாரு. இல்ல ஹைலைட் என்ன, அவன் கேஷுவலா நிப்பான். அதான் ரொம்ப ஹைலைட். அவன் பாட்டு ஏதோ யோசிச்சு நின்னுக்கிறான். அவன் அந்த கான்சியஸ்ல இல்ல போல. பட்டுன்னு பயந்துட்டான் அவன். ஓடி வர்றவன் என்ன ரியாக்ஷன் கொடுத்தான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ல அவன் ஓடி போயிட்டு ஜாலியா நடந்து வரான்டா. ஓடி வரான். பிரேமலு பாத்திருக்கியா? பிரேமலூர்ல ரூம்ல மீட் பண்ணுவானுங்களா அவனை பார்ட்டியால. இங்க பாரு இந்த ராஜமௌழி தெரிய ஆரம்பிச்சது வந்து அந்த இதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இதுதான் நம்ம ராம் சரண் படம். என்ன படம்? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவனை பேன் இண்டியால ஃபர்ஸ்ட் டைம் தெரியும்னா அது பாகுபலி மட்டும் தான். வேற எந்த படம் அதுக்கு முன்னாடி இருக்குடா படம் டோங்கிரி. ராம் சரண் படம் இருக்குடா டோங்கிரி. டோங்கிரியா? ராம் சரண் படம்டா. 50 கோடிடா. 75 கோடிடா ப்ரோ. அது சவுத் இந்தியா ப்ரோ. ஏய் ஆமா அதுக்கப்புறம் தானே அந்த படத்தை வச்சு பேன் இந்தியா லெவல்ல பாகுபலி தான்டா தெரிஞ்சான். சவுத் இந்தியால மகதீரா தெரிஞ்சாலும் பேன் இந்தியா பாகுபலி தான். இல்லப்பா மகதீரா பேன் இந்தியா தெரியும். ஹிந்தில ரீமேக் பண்ணிட்டானுங்க. சொல்லலப்பா மாமே. ஆனா எந்த பெரிய ஹீரோவுமே ராஜமௌழி தவிர 3 வருஷம் 5 வருஷம் டேட் கொடுக்க மாட்டாங்கடா. அந்த அலெக்ஸ் இல்ல இதுக்கப்புறம் நானி வந்து இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டுச்சுடா. நானி வந்து பிரசாந்த் நெலுக்கு கேஜிஎஃப் 4 வருஷம். அதுக்கு எனக்கு தெரியல. கேஜிஎஃப்னா அவன் வளர்ந்து வர ஹீரோடா. அவன் இவன்டா யஷ் வளர்ந்து வர ஹீரோ தானே. அது கொஞ்சம் யோசிப்பாங்க. அலெக்ஸ் அப்படி இல்ல இரு. பிரபாஸ் அலெக்ஸ் இரு. பாகுபலி இரு. பிரபாஸ் வந்து பாகுபலி வர வரைக்கும் ஒரு ஜெயம் ரவி ஹீரோ மாதிரி தான். அங்க ஒன்ஸ் பாகுபலி பிக்கப் ஆன உடனே தான் பெரிய ஆளானா. ஜெயம் ரவிக்கு மட்டம் தட்டு. ஆனா தெலுங்குலயே ஹிந்தி சைடு அதிகமா ஃபேன்ஸ் இருக்கிறது பிரபாஸுக்கு தான். ஓடு போடு நல்லா போடு. நான் ஒன்னு சொல்லுவேன். ஆனா ஆமாண்டா. நான் ஒன்னு சொல்லுவேன். பாகுபலிக்கு அப்புறமா அவன் சரியான ஃபேன் சைடு இருக்கான். அடிப்பான். சொல்றா. சரி வேற யாரு சொல்லு. அல்லு அர்ஜுன். ராம் சரண் தான். வேற யாரு? அந்த புண்டைக்கு பத்ரி ஒரே நிமிஷம்டா. சுந்தரே இருடா. நார்த் சைடுல மகேஷ் பாபா பச்சையா கேட்போம் உன்ன. சுந்தரே லவடே கபால் தெரியலனா முட்டு குடு. மகேஷ் பாபு சொல்லிருந்தா கூட நான் ஆசைப்படுறேன். யாரா நார்த் சைடுல? நார்த் சைடுல இப்ப அவனுக்குடா ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. யாருடா? அலெக்ஸ் நீ இருடா. யாரா சொல்ற சுந்தரே? கரண்டா அல்லு அர்ஜுன் போச்சு போ. எனக்கு ஒரு டவுட். இல்ல நான் ஆனஸ்டா பேசுவோம். இப்ப புஷ்பால அல்லு அர்ஜுன் மார்க்கெட்டுக்குது, பாகுபலியால பிரபாஸுக்கு மார்க்கெட்டுக்குதுன்றத தாண்டி உண்மையிலே அவங்களுக்கு எப்ப ஃபேன்ஸ் இருக்குது? ஃபேன்ஸா அந்த நார்த்ல வந்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோ கடிங்க வந்து சுத்து போடுங்க. இல்லடா ஆக்சுவலி ராம் சரண் ஃபர்ஸ்டே ஒரு படம் நடிச்சிருக்கான்டா ஹிந்தில. தூஃபான் ஒரு படம் நடிச்சிருக்கான். ஆமா பிரியங்கா சோப்ரா கூட நடிச்சிருப்பான். அந்த படம் வந்து ராம் சரண்ரா. தூஃபான் இல்லடா காக்கி இல்ல. அந்த படம் பேரு தூஃபான் ஹிந்தில. அந்த ஒரு பாட்டு கூட நல்ல ஹிட்டா இருக்கும்.
ஆனா மார்க்கெட் இப்ப இருக்கிறது நிறைய பேர் வந்து பிரபாஸுக்கு அதிக மார்க்கெட் இது இருக்கு. ராம் அல்லு சரணுக்கே பாரு இங்க பாரு தெரியாது அலெக்ஸ் இங்க பிரபாஸ், பாரு ராம் இரு சரண், இரு அல்லு அர்ஜுன் இரு ஒரு நிமிஷம் இரு. அப்படி இரு பார்த்தா அலெக்ஸ் என்டிஆருக்கே அலெக்ஸ் நாற்பது வந்துருமாடா. இங்க பாரு ஹிந்தில என்கே ஹிந்தில முதல்ல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ப்ரோ இவனுக்கு வந்து புரியல. அல்லு அர்ஜுனுக்கு வயலன் வந்தது வந்து அல்லு அர்ஜுன் வந்தது எப்போன்னா இன்னும் நீ பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. மாஸ்போ மாதிரி பேசுறீங்க. அல்லு அர்ஜுன் வந்து இப்ப வரலாறு சொல்லுவாரு அல்லு அர்ஜுன் இல்லடா வரலாறு. இப்ப ட்ரிபிள் ஆரால ராம் சரணுக்கு பில்டப் ஆயிருக்குன்னா அப்ப அவனுக்கு தானே பில்டப் ஆயிருக்கும் என்டிஆருக்கு. இல்லடா ஆமாண்டா. ஆக்சுவலி வந்து எல்லாம் ஆக்சுவலி வந்து போய் அலெக்ஸ் இப்ப உபம் பண்றடி இல்ல அலெக்ஸ் ராம் சரணு இல்ல சாம் ராம் சாம் சரண் சொல்லுவான் வந்து பாரு. இல்ல ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இருடா, இரு. ஏதோ சொல்ல வரான்டா சுந்தர். ஒரு நிமிஷம் இருடா. அலெக்ஸ் ராம் சரண் வந்து ரீஜனல் ஹீரோடா. என்னது? வில்லேஜ் அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ரீஜனல் ஹீரோடா. சரியா? சரி. அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப அல்லு ஆந்திரா தெலுங்கானா டேய், தாண்டா ஒரு அல்லடா சில ஆனா பேருக்கு தான் டேய் தெரியும். இது இதெல்லாம் ஓல் கதையா இருக்கடா சுந்தரே. சரி இல்ல இராடே என்ன கேட்டா ட்ரிபிள் ஆர் வந்துட்டு இந்த நார்த்ல ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ராம் சரண் காவி துணி கட்டிங் பறந்தானே, அது ராஜமௌழி தான் காரணம். ஆனா அவன் காவி துணி கட்டின்னு பறந்தது அதுக்குன்னே இல்லடா, இவன்றதுனால அவனுக்கு எலிவேஷன். நீ தான் சொல்லுவே நார்த் சைட்ல எலிவேஷன் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. எலிவேஷன்னால தான் வந்து நார்த் சைட்ல எங்க இல்ல என்ன எலிவேஷன் பாத்துட்டாங்க ராம் சரண் ட்ரிபிள் ஆர்ல ராம் சரண் எலிவேஷனே இல்ல. சரிடா நான் ட்ரிபிள் மியூட்ல போய்க்கிறேன்டா, ட்ரிபிள் ஆர் பேசிட்டு வரேன். எலிவேஷனா? சரி ஓகே ஓகே அதுவா. எனக்கு ட்ரிபிள் ஆர்ல இல்லடா. கேட்ட இல்ல தாண்டி இல்லடா கேட்ட தாண்டி 1000 பேர் ஆனா அது அடிக்கிறடா. நல்லா அது இருந்துச்சுடா. நல்லா ட்ரிபிள் இல்லையாடா ஆர் அது சுந்தர? நல்லா இருந்துச்சுடா. சரி என் நம்புறேன்டா டேய் நம்புறேன்டா. ட்ரிபிள் ஆர் இல்லடா, ட்ரிபிள் ஆர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் குறையலடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சுடா. என்ன கேட்டா சூப்பரா இருந்துச்சு. படமே முக்கியம். செகண்ட் ஹாஃப் ஓ தான் கொஞ்சம் லூசு புஷ்பா பண்ண டூ மாதிரி. புஷ்பா சூப்பரா இருந்துச்சுல சுந்தர? டேய் அலெக்ஸ் அதுல அந்த என்டிஆரோட இன்ட்ரோ சீனு அப்புறம் என்டிஆரோட போர்ஷன் மட்டும் நல்லா இருக்கும். இது எல்லாம் கிரிஞ்சி. எப்படி அதுவும் அந்த அழுகுறா எக்ஸைஸ் பாரு. பண்ணுவான் பாரு. ஏய் ஆனா இல்லடா என்டிஆர் ஆனா இரு ஷாம சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் அலெக்ஸ் இவனுக்கு முட்டு கொடுத்தான் தெரியுமா நிரூத்துக்கு. அதை விட ரொம்ப முட்டு கொடுக்குறான்டாடி. அதான் எதுக்குடா முட்டு இதுல என்னடா இது புரியல. ஏன் அதுக்கு அலெக்ஸே பரவாயில்ல உண்மையிலேயே அந்த இதுக்கு. ஏய் இரா இவன் இல்லடா எதை சரி சொல்றீங்க சுந்தரையா? இரு சுந்தர் இவனுக்கு அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பாக்கு முன்னாடி எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ஹிந்தில? ஹிந்தில இல்லடா நார்மலா சவுத்ல தானே டேய் 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 இருக்கும். ஹிந்தில சொல்றேன். இரு நாம இப்ப ஹிந்தில தான் நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம். டான்ஸ் மட்டும் தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ப்ரோ பக்ரி ப்ரோ நான் அசப் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும். நாங்க புஷ்பாக்கு அப்புறம் தான் ஹிந்தி மார்க்கெட்டிங் புஷ்பாக்கு அப்புறம் தான் ஏறிச்சு ஹிந்தி மார்க்கெட். தெரியும். ஓகேவா? அது எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க உருட்ட மாட்டோம் சும்மாவே. எது நீங்க நீங்க தான் உருட்டுறீங்க ஃபுல்லா. சரிடா சொல்றா, கம்ப்ளீட் பண்றா சுந்தர். அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்லிருச்சு. சொல்லிட்டானேடா. சரிடா புஷ்பால தான் இது வச்சேன். ஆனா ஆனா இல்ல இரு ராம் சரண் இதெல்லாம் விட்டுரு. வருது பாரு பவன் கல்யாண் சொல்லுங்க அலெக்ஸ் அந்த ட்ரிபிள் ஆர்ல வந்து அந்த கீழே தங்க வச்சிருப்பான். ஆஹா கீழே தங்க வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த அதுலயே எக்ஸசைஸ் பண்ணுவான் பாடுறா எப்பா. அதெல்லாம் வந்து அல்ட்ரா கிரிஞ்சிரா எப்பா. இல்லடா ட்ரிபிள் ஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீ எனக்கு புரியலடா. இவன் ஏதாவது கான்ல இருக்கானா? டேய் இல்லடா சாப்பிடாம உள்ள போட்டு வச்சிருப்பாங்க ராம் அதுவாடா செகண்ட் ஹாஃப். ஆமா இல்ல எக்ஸசைஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஒரு மாதிரி தானே ட்ரிபிள் ஆர் செகண்ட் ஹாஃப். அப்புறம் உடையறது இலைய வச்சே சரி பண்ணுவான். கை உடைஞ்சு கட்டு போடுறது. இல்லடா இருறேன் எனக்கு இவன் தோல் மேல தூக்கின்னு ஃபைட் பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். உண்மையிலே தாட்டம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு பண்ணான்னு தெரியுமா? காலு கட்டு போட்ட அடுத்த செகண்ட் பறகுறான். டேய் இப்பதான் 2 காலம் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா ஸ்கிரீன்ல பாக்குறப்போ? நான் சொல்றேனே ஒரு மாதிரி லூஸ் பண்ணீங்க கடவுளே. ஆனா உண்மையில அந்த சீன் எடுத்த மாதிரி பண்ணதுமானுங்க. அம்மன் படத்துல வரல 2 கண்ணு போயிடும். ஆனா கடவுள் வந்து 2 கண்ணு கொடுத்துரும். அந்த மாதிரி 2 கால் போயிடுச்சு. ஏய் அப்படி இல்ல அலெக்ஸ். காவி ட்ரெஸ் போனோட சக்தி வந்துருச்சு. சொல்ல கேவல் செங்கல் மாதிரி பூமர்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு பதில் அது. அவ்வளவுதான். நினைச்சு பாரு அடுத்த மகேஷ் பாபு படத்துல இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணான்னு வை.
டேய் அலெக்ஸ் மாமே சந்தீப் ரெட்டி வங்க அந்த படம் என்னடா அனிமல் பார்க் அந்த புண்ணா என்ன படம் வேணாலும் இருக்கட்டும். இல்லடா அனிமல் பார்க் ஏய் எதுடா பிரபாஸ் கூடடா பிரபாஸ் கூட படம்டா அடுத்து ஸ்பிரிட்னு ஒரு படம் எடுக்கிறான் பிரபாஸ் கூட. ஸ்பிரிட்டா? ஸ்பிரிட். ஆமா. என்னடா என்ன படம் என்ன மாதிரி? அதுவும் ஒரு இது மாதிரி தான்டா ஒரு பேய் படமா இல்ல ஏதாவது? இல்லடா அது சம்திங் என்ன ஜானர் தெரியல. ஸ்பிரிட்னு டைட்டில் வச்சிட்டான் அதுக்கு படம். டைட்டில் வச்சிட்டான். ஆனா இல்லடா இப்ப லைன் அப் பார்த்தா அப்படி பார்த்தா குள்ளனுக்கு லைன் அப் நல்லா இருக்குடா உண்மையிலே. என்ன லைன் அப் அவனுக்கு? அவன் தான் வெற்றிமாறன் அவனுங்க கூட இந்த கார்த்திக். டேய் நீ கார்த்திக் சுப்ராஜ் லைன் அப்லாம் சொன்னா அசிங்கமா கேட்போம் உன்னை. இல்லடா அவன் நல்லா எடுத்தாலும் அவனுகிட்ட ஃபிளாப் கொடுத்துருவான். அது கன்ஃபார்ம் தான். சூர்யா கிட்ட ஃபிளாப் கொடுத்துருவான். லைன் அப்னா என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் நல்லா இருக்கு. யார வார்த்தை தமிழ்ல யாருக்குடா லைன் அப்பே இல்லடா அவனுக்குமே. பட்டு 2 போயிருச்சு 2 விக்கெட். என்ன ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா? இல்ல தமிழ்ல 9.4க்கு 90க்கு 2 ரோஹித் சர்மா இருக்காங்க. அலெக்ஸ் இல்ல இவரேன் அல்லு அர்ஜுன் ராம் சரண் இந்த பிரபாஸ்க்கு ஒரு கிரவுட். இப்போ எப்படிடா பேட்டர்ன் பத்ரி? இப்போ இவனுங்க மும்பை ஜெயிச்சானுங்களா என்ன மேட்ரு? உள்ள போயிடுவானுங்களா? கேக்குதாடா? கேக்குது சொல்லு. டேபிள் கடைசியா இருக்கறானுங்க. எப்பறா உள்ள போவானுங்க? நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல மகேஷ் பாபுக்கெல்லாம் இல்ல. டேய் பைத்தியக்காரா இரா. டேய் சுந்தரே கம்முனுடா. அல்லு அர்ஜுன் மகேஷ் பாபு ராம் சரண் இருக்கு பாத்தியா அந்த யூத் கிரவுட். நம்ம டேய் இருடா கொத்த அந்த மாதிரி தமிழ்நாட்டுல குமார் ரிமூவ் பண்ணிடா சாம. டேய் நான் எதுவும் பண்ணலடா. பக்க போல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி யாரா இருக்கா ஹீரோ கிரவுட் புல்லர்? அந்த மாதிரி கிரவுட் புல்லர் யாரா இருக்கா நம்ம அந்த ஏஜ்ல? எவனுமே இல்லையா? என்ன கிரவுட் புல்லர் யாரு? பிரபாஸ் இப்ப அல்லு அர்ஜுன் இப்ப வந்து ராம் சரணுக்கு ஒரு கிரவுட் புல்லிங் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இவங்களை விட இப்ப இல்ல இப்ப இருக்கிறது 3 பேர் தானே பெருசா பண்ணுவாங்க. ஆனா இல்ல அலெக்ஸ் ஒரு நிமிஷம் தியேட்டருக்கு முன்னாடி சொல்ல வரான்டா குமரன். என்னடா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் குமரன் ஃபுல்லா பேசுறேன். தியேட்டருக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் பேனர் இருந்தா என்டர் ஆவாங்க, நம்பி போவாங்க. மகேஷ் பாபு பேனர் பார்த்தோம் இல்ல ராம் சரண் பேனர் பார்த்தோம் யாரும் இப்ப எல்லாம் போறது இல்ல. பைத்தியக்காரா மகேஷ் பாபு ஏன்டா கூட்டு வர பைத்தியமே?